கொஞ்சம் ஆவேசமாக பேட்டி கொடுத்தாரு. அதை பற்றி சொன்னார். அது கிளைமேக்ஸில் ஒரு விஷயம் நடந்தது. அந்த கங்கைமரன் பேட்டியெல்லாம் பார்த்துட்டு இளையராஜா சொன்னாராம், முதல்ல இவன் மேலே கேஸ் போடணும் அப்படின்னா. அதாவது சில சமயம் என்ன ஆகிடுது, சிலர் சினிமாவில் ஏதாவது சாதாரணமாக சொன்னால் கூட அதை எப்படி பெரிய விஷயமாக்கி ஒருத்தருக்கு எப்படி கெட்ட பேர் உண்டாக்குறதுங்கிறது வந்துடுது. அவ்வளோதானே ஒழிய இது நமக்கு மேட்ரு இல்லைன்னா சில விஷயத்த ரொம்ப பெருசாக்கிடுறோம். அந்த ஒரு காரணத்துக்காக தான் சொல்லப்படுது. ஏன்னா கங்கை அமரனை பற்றி நாங்கள் ஜாலியாக சொல்ல முடியும். ஏன்னா நல்ல ஃப்ரெண்டு எங்களுக்குள்ள. நான் கங்கை அமரன் கச்சேரி பண்ணும்போதே சொல்லுவேன், கங்கை அமரன் பேச்சு கச்சேரி ஃபிக்ஸ் பண்ணால் 4 பாட்டு ஃப்ரீ அப்படிம்பேன். ஏன்னா பாட்டுக்கு நடுவில் பேச்சு தான் நிறையா இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் அது. அதனால் அந்த ஃப்ரெண்ட்லினஸ் தானே வழிய சினிமாவுக்குள்ளே இருக்கக்கூடிய எந்த சண்டையும் நிரந்தரமான சண்டையே கிடையாது. அது அந்த டயத்தில் எமோஷ்னலாக வெளில வருதே தவிர அது ஒன்றுமே இல்லை. அதே சமயத்தில் ஒரு இடத்துல பிரச்சனை இருக்குது, ஒருத்தர் நல்லவர் அப்படின்னா அதை மேடை ஏறி சொல்கிறதுக்கு இன்னொரு நல்லவரால் தான் முடியும். அது தேனப்பன் தைரியமாக சொன்னார். அதுக்காக தான் சொல்கிறேன். ஏன்னா தேனப்பனுக்கு எந்த மேட்ரை சொன்னால் நாளைக்கு இந்த ஆடியோ லான்ச்சில் இந்த மேட்ரு மட்டும்தான் வரும். எந்த சொல்லணும் அப்படிங்கிறத வச்சுருக்கேன். ஸோ அதற்காக தான் சொன்னேன். மீண்டும் உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். மேக்னா ஏன் இங்கே பண்ணுறாங்க சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். மேக்னா சென்னையில் இந்த ஆடியோ லான்ச் பண்ணதுக்கு முக்கிய காரணம் அவங்க அப்பா அம்மா சென்னையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்பா அம்மா வரணும், அவங்களுக்கு முன்னாடி இதை பண்ணணும்னு. மாதா பிதா குரு தெய்வம், பெற்ற தாய் தந்தை கல்வி போதிக்கக்கூடிய ஆசிரியர், இவங்களுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை நமக்கு கடவுளுடைய அருள் நேரடியாக கிடைக்கும். எப்போ அப்பா அம்மாவுக்காக இவ்வளோ முயற்சி எடுத்து வந்திருக்காங்களோ அவர்களுடைய ஆசையே இந்த படத்தை மிகப்பெரிய வெற்றி படமாக ஆக்கும். நன்றி, வணக்கம். பற்றி பேசும்போது இன்னொரு படத்தை கம்பேர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதுதான். அதனால் நான் ஃபயர் பார்த்துட்டு மறுபடியும் பேசுகிறேம்மா. அதை முதல்ல நீங்க பாருங்க சார். பார்த்தீங்கன்னா இதை பற்றி நீங்க பேச மாட்டீங்க. இதை பற்றி பேச தானேமா வந்திருக்கேன். சரி, ஃபயர் படத்தை ஒப்பிட்ட வரையில் மிகச்சிறந்த குடும்ப படமாக இருக்கும் இந்த படத்திற்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு 75 வயசாச்சுமா, என் பார்வையில் சிறிது கிளாமராக தெரியும். நாளைக்கு என் பையன் வந்தால் சூப்பராக இருக்குது அப்படிம்மா, அவ்வளோதானே. தட் இஸ் கால்ட் த ஜெனரேஷன் கேப். எல்லாரும் இங்கே வந்திருக்க எல்லாரும் ப்ரெஸ்ஸுக்கும் அண்ட் எல்லாரும் இங்கே சீஃப் கெஸ்டாக இருக்கிற எல்லாருக்கும் பெரிய தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் இருக்கிற பிஸியில் எனக்காக இங்கே வந்ததில் எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். இது என்னோட 3rd மூவி. இதை நானே டைரக்ட் பண்ணி அண்ட் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த மூவி ஜூலையில் ரிலீஸ் பிளான் பண்ணியிருக்கேன். இது நல்ல ஒரு காமெடி அண்ட் ஃபேமிலி ஓரியன்ட் மூவி தான். நீங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள் இதை பார்த்துட்டு. தேங்க்யூ ஸோ மச். வணக்கம் எல்லாருக்குமே. என் பேர் ஷாமல் நித்தராஜ். ஸோ ஐ எம் வெரி கிரேட்ஃபுல் டுடே யூ கைஸ் have taken the time from your busy schedules and came here. Thank you so much for coming here and showering so much support and love to entire team. I'm very grateful to be here in this entire project. So I would like to say thanks to Meghna, who is our director and a producer. This film has our lot of efforts, love and heart. So we all work together. It was like a family. We never felt like நாங்கள் ஒரு புது படம் ஏதாவது படம் பண்ண போகிறோம், அங்கே நிறையா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கிற மாதிரி எதுவுமே தெரியல. இட் வாஸ் கம்ப்ளீட்லி குட், ஹேட் கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஆல் ஆர்டிஸ்ட் வாஸ் ஸோ குட் டு மீ. கோ ஆர்டிஸ்ட் எல்லோரும் நல்லா ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஐ வுட் திங்க் தட் உங்களுக்கு இதை பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். கீப் சப்போர்ட்டிங் அஸ். தேங்க்யூ. Hi everyone, my name is Meenakshi. First of all, I thank each one of you for being here. And I also have to thank Meghna, the director of the film and the producer of the film, for giving me this opportunity. And to actually talk about the film, it was shot in Klang, Malaysia. So we had so much fun during the shooting. I cannot even explain. Like as it's a horror film, we also got afraid while the shooting, and I cannot explain how much fun we had during the shooting. And I also have to thank each one of you for supporting, and I would just say keep supporting. Thank you so much. Thank you very much, Meghna. Thank you very much, and thank you very much, Meenakshi. Very good evening, ladies and gentlemen. என் பேர் ஹரி கிருஷ். First of all, miss,
please. In pair Hari Krish and not Hari Krishnan. I was like, who is Hari Krishnan? Okay. So, yes, I had a great experience working. This is a new thing for me. Okay, but I've always faced people. My background is I was a flight attendant, so I've moved across places. And Meghna came and told me, Chris, I have a little role for you. Maybe I thought it will be suitable, Sonanga. I thought, okay, we know each other for a few years now. So I thought, okay. And thank you very much. You all made me so comfortable. And இப்போ வந்து Raji, my director, he says, அவர்லாம் one shot artist ன்னு கலாய்ப்பாரு. But thank you very much, Raji. But that was very motivating. When you said one shot artist, now okay, பண்ணிடலாம் அப்படின்ட்டு பண்ணோம். Very nice. And I really like to support a bold lady like Meghna, who want to come up and do this in this industry, which is extremely good. And I really wish you luck, Meghna, and other co-artists. Yes. And I felt so touched when even Miraculin and the Chinna Ponnu, even she is a part of the crew, I say. Avangale, she comes and helps people. Yeah, thank you very much, Miraculin. Thank you, Meghna, for giving me this opportunity. I'm very thankful to you. I acted 3 songs I played, and really I'm very happy to be in this project. Thank you. சேப்புக்கு பக்கத்தில் நிற்கலாம் இல்லையா? தமிழ்நாடே இப்போ கருப்பு சேப்பு தான், அதுக்காக தான் சொன்னேன். இது முதல்ல இவங்க பேசினலாம் பார்த்தோன்னா ஏதோ இங்கிலீஷ் படத்தோடைய ஆடியோ லான்ச்சுக்கு வந்துட்டோன்னு நினச்சேன். நீங்கள் இத்தனை பேர் மலேசியா சிங்கப்பூர்லேருந்து இங்கே வந்து இந்த ஆடியோ லான்ச் பண்ணதுக்கு எங்களுக்கு டிக்கெட் கொடுத்துருந்தா நாங்கள் மலேசியா வந்திருப்போம். நாங்களும் மலேசியா பார்த்த மாதிரி இருக்கோம். கொஞ்சம் லேட்டாக கிட்ட ஆரம்பித்தா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் எந்த இடத்துக்கும் வந்திருப்போம். எல்லாருக்கும் பாஸ்போர்ட் இருக்குல்ல பாஸ், அப்புறம் என்ன. பட் ஒரு விஷயம், ஒரு லீலா பேலஸில் இது மாதிரி பண்ணுறீங்க. ஒரு பெண் ஸ்டோரி, ஸ்க்ரீன் பிளே, டயலாக், டைரக்ஷன் எல்லாம் பண்ணியிருக்காங்க. மேக்னா என்னுடைய மணல் கயிறு 2ல் ஒரு சின்ன ரோல் பண்ணாங்க. இதுவே சஸ்பென்ஸ் படமாகிடுச்சு எனக்கு. காலத்தில் சொல்லிட்டாங்க நான் வந்து இன்விடேஷன் கொடுக்குறேன், அப்புறம் கொடுப்பாங்களா மாட்டாங்களா இல்லையா, வராங்களா இல்லையாங்கிறது அதுக்கே 5 மணி ஆயிடுச்சு. அப்புறம் சொன்னேன், வேணாம்மா வீட்டுக்கிட்ட தான் இருக்குது, நீங்கள் ஆரம்பிக்க போகிறதுக்கு முன்னாடி சொல்லுங்கள், நான் வரேன் அப்படின்னு சொன்னேன். இது ஒரு யூத்துக்கான ஃபிலிம்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாமே அவ்வளோ கிளாமரஸாக பண்ணியிருக்கீங்க. குடும்ப படம்னு வேறு சொல்லியிருக்கீங்க. இல்லை அந்த சீனில் இன்னும் காட்டலை நீங்கள் அது. பட் அந்த அளவுக்குலாம் ஒன்றும் இல்லையா? இல்லை இருக்கலாங்க, தப்பு இல்லை. உங்களுக்கு சர்டிஃபிகேட் தான் கணக்கே தவிர நீங்கள் அதை பற்றி வேறு எதை பற்றி கவலையே படாதீங்க. நீங்கள் யூ சர்டிஃபிகேட் வாங்கிட்டு என்ன உண்டோ அது வரதெல்லாம் அது குடும்ப படம் தான். அதனால் ஏன்னா குழந்தைங்கள அப்பா அம்மா கூட்டின்னு வரணும், ஏன்னா அப்பா அம்மா விட்டு குழந்தைங்க மாத்திரம் தனியாக போவாங்க, அதான் ஏ சர்டிஃபிகேட். பட் சினிமா என்பது மூலதனம் அதிகமாக உள்ள இடம். அது திருப்பி எடுப்பது ரொம்ப குறைச்சலாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அதனால் அந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலை வித்தியாசமான ஒரு ஸ்கிரிப்ட் எடுத்திருக்கீங்க நீங்கள். அந்த ஆவிகளை அழைத்து பேசக்கூடிய அந்த போர்டை வச்சு, ஒய்ஜா போர்டை வச்சு பண்ணியிருக்கிற மாதிரி தெரியுது இது. பட் எதுவாக இருந்தாலும் நான் சொல்லுவேன், எங்கள் ட்ராமாலே வரும், ஒரு ஹீரோயின்கிட்ட சொல்லுவேன், நான் பேய் படம் எடுக்க போகிறேம்மா அப்படிம்பேன். அப்போ எனக்கு மேக்கப் கிடையாதா சார் அப்படின்னு கேட்பாங்க அவங்க. பட் உங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனையே இல்லை, நீங்கள்லாம் மேக்கப் போட்டு தான் வந்திருக்கீங்க. ஏன்னா நிஜமாகவே நேரடியாகவே அழகாக இருக்கக்கூடிய பெண்கள் அதை வந்து பேய் படத்தில் நடிக்கணும்னா அதுக்கு வித்தியாசமாக காட்டணும். எதுவாக இருந்தாலும் ஒரு டோட்டலாகவே எல்லாம் மலேசியன் டீம் தான் நினைக்கிறேன். மலேசியன் சிங்கப்பூர் டீம் தான் இல்லையா? உங்களுக்கு டெக்னீஷியன்ஸ் எல்லாமே அது ரொம்ப ரொம்ப வருஷமாக சொல்லுவாங்க என் நண்பர்கள், இந்தியாவிலேருந்து வரீங்க, எல்லோரும் எடுக்கிறீங்க, இங்கே ரிலீஸ் பண்ணுறீங்க, நாங்கள்லாம் நடித்து நாங்கள் எடுத்து இது எப்போ இந்தியாவில் ரிலீஸ் பண்ணி பார்க்குறது அப்படிங்க. இது ரொம்ப ஈஸி சார், ரொம்ப ஒன்றும் இல்லை. நீங்கள் ஃபுல் படத்தை அங்கே எடுங்க, இங்கே சென்சார் பண்ணிங்கன்னா இந்தியாவில் ரிலீஸ் பண்ண போகிறோம், அவ்வளோதான். அதுக்கு மேலே இந்த சினிமா என்பதற்கு வந்து லாங்குவேஜ், இது மொழி, அந்த தேசம், அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இப்போ ஓடிடி வந்துருச்சு, தியேட்டர்லாம் கான்செப்ட்லாம் தாண்டி போய் எங்கே போட்டாலும் இப்போ அமேசானில் பார்க்குற படம் எல்லாமே தமிழ்நாட்டில் எடுக்கிறதா இல்லையே, நெட்ஃப்ளிக்ஸில் போடுற படம்லாம் தமிழ்நாட்டில் எடுக்கிறதா இல்லை. அதனால் நீங்கள் இந்த படத்தை எங்கேருந்து ரிலீஸ் பண்ணாலும் பார்ப்பதற்கு உண்டான ரசிகர்கள் இருக்கிற வரைக்கும் உலகம் முழுக்க அது சென்று சேரும். யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே பண்ணியிருக்கீங்க. ஒருத்தர் சந்தானம் மாதிரி டான்ஸ் ஆடினார், அவர்
எங்கே இறங்கிட்டாரா கீழே? அதான் ஓகே ஓகே ஓகே. சந்தானத்தையே மனசில் வச்சுட்டு டான்ஸ் ஆடிருக்கீங்க. நான் சந்தானத்தை பார்த்தா சொல்லணும். அது மாதிரி இல்லை, ஒரு ஒரு எந்த ஒரு விஷயமே புதுசாக நீங்கள் பண்ணிகிட்டே போங்க. இன்னைக்கு வெற்றி கிடைக்கலாம், கிடைக்காம போகலாம். ஆனால் சினிமா என்பது என்றைக்குமே முயற்சி ஒரு நாளைக்கு வெற்றியை கொடுக்கும். அது மாத்திரம் ஞாபகம் வச்சுக்கணும். இன்றைக்கி பண்ணோம், இன்றைக்கே ஜெயிச்சிட்டோம் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. அது இங்கே இருக்கிற எல்லாருமே சொல்கிறேனே, 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் எல்லாம் உழைச்சி தான் ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க. அண்டு சினிமா வந்து லாட்ரி டிக்கெட்டும் கிடையாது. அதில் உழைப்பு இருந்துக்கிட்டே இருக்கணும். இருந்துக்கிட்டே இருக்கணும். அது சின்சியராக இருக்கணும். சரியான நேரம் வரும்போது அந்த உழைப்புக்கு உண்டான வெற்றி உங்களை வந்து சேரும். ஐ விஷ் யூ ஆல் த வெரி பெஸ்ட். நீங்கள் இப்போ உங்களுடைய முயற்சிக்கு இந்த படம் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்க வேண்டும். நீங்கள் என்ன பணம் இன்வெஸ்ட் பண்ணீங்களோ அந்த பணம் திருப்பி உங்கள் கைக்கு கிடைத்தால் நீங்கள் மறுபடியும் அடுத்த படம் கண்டிப்பாக எடுப்பீங்கிற நம்பிக்கை. ஏன்னா 3வது படம் இது. நெக்ஸ்ட் ஃபிலிமும் ரெடி ஆயிடுச்சு. அவங்களுக்கு சொன்னாங்க, அந்த படத்துலலாம் நீங்கள் எல்லாம் நடிக்கிறீங்க சார் அப்படின்னாங்க. இல்லாட்டாலும் பரவாயில்லமா, நான் வந்துட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னேன் நான். ஏன்னா எதுக்காக சொல்கிறேன்னா, நமக்கு வந்து சினிமா அரசியலில் மட்டும் நடக்கிற வரைக்கும் எதையுமே நம்பக்கூடாது. அது நம்ம கைக்கு வந்தால்தான் அது நமக்கு நிஜம் அப்படின்னு தெரியும். ஸோ இந்த முயற்சி எடுத்தவங்க எல்லாருக்குமே, ஏன்னா நான் ரொம்ப லேட்டாச்சு எங்களுக்கு லேட் ஆகலை. இது அங்கே இருக்கிறவங்களே அத்தனை கேமராமென்லாம் அவங்கெல்லாம் காலையில் 8 மணிக்கு வீட்டை விட்டு கிளம்பி மார்னிங் 9 மணிலேருந்து ப்ரெஸ் மீட் அட்டென்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க ப்ரெஸ் மீட் அட்டென்ட் பண்ணி எப்போ அவங்க அதை முடித்து கரெக்டாக உங்களை பற்றி பேசும்போது லைட் ஆஃப் ஆயிடுச்சு சார். இன்னொரு வாட்டி அந்த லைனை சொல்லணும் சார். லைட் வந்தால் தான் சொல்ல முடியும். அது அத்தனை பேர் அவங்க மார்னிங்லேருந்து இருக்காங்க. அவங்க நைட் 9 o'clock போனால் தான் மறுபடியும் நாளைக்கு காலையில் மறுபடியும் ஒர்க்குக்கு போக முடியும். நமக்கு வந்து இது என்டர்டெயின்மெண்ட், அது அவங்களுக்கு ப்ரொஃபஷன். அப்படி இருக்கும்போது அவங்கள யாரையுமே காத்திருக்க வைக்கும்போது என்ன ஆகிடும், இன்னும் கொஞ்சம் பேசுங்கம்மா, எங்களுக்கு ஃபுட்டேஜ் கிடைக்கும்னு சொல்கிறவங்க பேசிட்டீங்களா போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். அது ஆகக்கூடாது. ஏன்னா இங்கே நிறைய இத்தனை ப்ரெஸ்ஸு வந்து சாதாரணமாக ஒரு சின்ன படத்துக்கு வரத்துக்கு அதிசயம். இது உங்களுக்காக வந்திருக்காங்க, இல்லை உங்கள் எஃபர்ட்டுக்காக இத்தனை பேர் வந்திருக்காங்க. அவர் அனைவருக்கும் ஒன்று பின்ன அவங்களுக்கு தெரியும், நீங்கள் இதெல்லாம் ஃபாரின்லேருந்து வந்திருக்கீங்க, அந்த மாதிரி தெரியும். அதனால் டிலே ஆனதை பற்றி பெரிய விஷயமாக எடுத்துக்கல. மீண்டும் உங்கள் அனைவரையும் மனதார வாழ்த்துகிறேன். மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் என்னோட வாழ்த்து வந்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கு என்னோட மாலை வணக்கம். இவங்க மலேசியாவிலேருந்து பல கனவுகளோட சென்னைக்கு வந்திருக்காங்க. நிச்சயமாக உங்கள் கனவெல்லாம் நினைவாகணும் என்று நான் எல்லாமே இறைவனை வேண்டிக்கிறேன். அவங்களோட முயற்சி தெரியுது. இப்போ அவங்க படம் பார்க்கும்போது தெரியுது, ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. நிச்சயமாக இது மாதிரி தான் ஒரு படம் மலேசியாவிலேருந்து பூச்சாண்டின்னு ஒரு படம் வந்தாங்க. இப்போ பார்த்தா அது பெரிய லெவலில் ஓடி பெரிய ஹிட்டாகி நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது. அதனால் இவங்களும் அது மாதிரி படங்கள்லாம் எடுப்பாங்கிறது எனக்கு நம்பிக்கை இருக்குது. நிச்சயமாக இவங்களோட முயற்சி திருவினையானம் என்று சொல்கிறேன். அப்புறம் மேகனா பற்றி சொல்லணுன்னா, குரங்கு பொம்மை படத்தில் வந்து ஒரு கேரக்டரில் நடிக்க வந்தாங்க. அப்போலேருந்து எனக்கு மேகனா பழக்கம். அந்த நட்பு ரீதியாக கூப்பிட்டாங்க, அதுக்காக வந்தேன். அதனால் இப்போ யார் வரான்னு கேட்டேன். இப்போ யார் வராங்கன்னு தெரிலன்னாங்க. அப்போ நிறைய பேர் கூப்பிட்ருக்காங்க. அவங்களோட புது படம்னால என்னெல்லாம் முடிஞ்சுருந்தாங்கன்னு தம்பிராம சார், கண்ணன், எஸ்வி சேகர் சார்லாம் வந்திருக்காங்க. இது மாதிரி வர்றவங்கள உற்சாகப்படுத்துறதுக்காக தான் நாங்கள்லாம் இருக்கோம். டெஃபினட்டாக சினிமாவுக்கு வாங்க, உண்மையாக உழைங்க. நிச்சயமாக உங்களுக்கான ஒரு இடம் காத்திருக்கு. ஆனால் அந்த உண்மை வந்து நேர்மை இருக்கணும். இருந்தால் நிச்சயமாக வரல அந்த சினிமாவில். அதில் எந்த வித மாற்றமும் இல்லை. அப்புறம் ஒரு போன ஆடியோ ரிலீஸில் வந்து ஒரு கங்கைமன் சார் சொல்லியிருந்தார், ஒரு ஜீப்ராஜ் மேலே என்ன கோவம் தெரில, 7 கோடி ரூபா சம்பளம் வாங்குறாரு, அவர் வந்து எங்கள் சாங்கம் யூஸ் பண்ணார் அப்படின்னு. அந்த ராஜா சார் சாங்க அவருக்கு வேலை தெரியலையாங்கிற மாதிரி. ஜீப்ராஜ் வந்து அவ்வளோ தங்கமான மனுஷங்க. அவர் 7 கோடி வாங்குறது வந்து இவருக்கு என்ன ஏதாவது வைத்தறிச்சலாக காண்டாருன்னு தெரில. எத்தனையோ பஞ்சாயத்துக்கு நான் ஜீப்ராஜ்கிட்ட போய் கேட்டிருக்கேன். எத்தனையோ படம், இப்போ ரீசெண்டாக கூட படம் பேர் சொல்லக்கூடாது, நைட்டு ஒரு 60 லட்ச ரூபா சம்பளத்தை விட்டு கொடுத்தா என் சம்பளத்தால் படம் நிற்குதானே, விட்டு கொடுத்துறேன்னு அப்படின்னு சொல்லி எத்தனையோ படத்துக்கு வந்து ஜீப்ராஜ் வந்து
கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணுவார், சம்பளத்தை விட்டு கொடுத்து படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காரு. இப்போ அவரோட தப்பு கிடையாது அந்த படத்தில் குட் பேட் அகிடியில் அந்த சாங் வச்சது, அது டைரக்டரோட விருப்பம். ஏன் இப்போ ராஜா சார் பண்ண அந்த பிதாமகனில் கூட இவர் சிம்ரன் ஆடுற சாங்கில் எல்லாம் இப்போ அந்த எம்எஸ்வி பாட்டு தான் பாடியிருப்பாங்க. அப்போ என்ன ராஜா சாருக்கு வேலையை தெரியலன்னு சொல்ல முடியுமா? கரெக்டு. அதனால் அது வந்து ஒரு காலம் சீஃப் ப்ரைஸை தப்பாக எடுத்துக்க வேணாங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். நன்றி, வணக்கம். பத்திரிகை தொலைக்காட்சி இதில் சகோதர சகோதரிகளுக்கு முதல் வணக்கம். நான் லேட்டாக வரல, நான் 8:30 மணிக்கு தான் வரலாமா வீட்டுக்கு போயிடலாமான்னு கேட்டேன். மரியாதைக்குரிய எஸ்வி சார்லாம் நாங்கள் பார்த்து தான் ஒரு கவுண்டர் அப்படின்னு சொல்கிறோமே, ஒரு வசனத்தை வந்து ஸ்பாட்டில் டெவலப்மெண்ட் சென்டர்லாம் சார்ட்டை இப்போ தான் கற்றுருக்குறோம். நேர்மைனா என்னன்றதை தேடப்பட்டு சார்ட்டை கற்றுருக்குறோம். உழைப்பு அப்படின்னா கண்ணுன்ட்டு கற்றுருக்குறோம். இப்படி ஒவ்வொருத்தர் பார்த்து கற்றுக்கிறது தான். நான் மேடைக்கு லேட்டாக வரவில்லை, திரும்ப சொல்கிறேன். கண்டென்ட் வந்து அழகாக தேனப்பன் சார் உங்களுக்கு கொடுத்துட்டாரு, அதுவே போதும்னு நினைக்கிறேன். நான் ஆமாம். ஸோ இங்கே வந்த நிகழ்வு என்பது தமிழ் மொழி. இந்த மொழி என்பது எந்த இடத்துல வச்சு கொஞ்ச நாளுமே நம்ம அந்த அவர்களை வரவேற்கணும். அந்த வகையில் சார் சொன்னது போல் இந்த செலவை நாங்கள் மலேசியாவில் வச்சுருந்தாங்கன்னா இன்னும் 20 நடிகர்கள் கூட அங்கே போயிருக்காங்க. இருந்தாலும் கூட அந்த மொழி பிறந்த இடத்தில் இது சந்தப்பட்ட கலையை வந்து கொண்டு வரணுன்றதுக்காக மேக்கனா நினச்சிருக்காங்க. அந்த வகையில் மேக்கனா உள்ளிட்ட மீனாட்சி உள்ளிட்ட முப்பெரும் தேவியர்களுக்கு முதல் வணக்கம். அது லக்கி. ஸோ அவர் தான் லக்கியா, அவர் பேர் தான் டைட்டில். ஓகே, ஏதோ ஒரு அழுத்தம் கொடுத்துருக்கார் தலைப்பில் என் பேர் வை அப்படின்னு. ஒரு 13நாவே பேய், 13 பார் 13னா பேய்கள் நடமாடுவது. ஆமாம், அந்த மக்கள் நீதி மையத்திலிருந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு போனார் அன்பு சகோதரர் மகேந்திரன். அவர் அந்த மகேந்திரன் மாதிரியே இருக்கார்ல அவர், கரெக்டா? ஏதாவது சொல்லணுன்றதா யோசிச்சாங்க. பழகாதவர்களை பற்றி எப்படி பேச முடியும்? பார்த்தேன் பாடல், ஒரு ஃபேண்டசி. ஒரு பெண் வந்து எழுதுகோலை எடுத்து வெள்ளை பேப்பரை நிரப்புவது என்பதே அது பெண் உரிமை. ஸோ அந்த பெண் அடிக்கடி சொல்லுவோம், ஒரு கற்பனை என்பது நமது ஆன்மா என்பது நமது ஆன்மாவோடு பேசுவது. நமது ஆன்மாவோடு பேசுகிறது, சிந்தனையாக வடிவப்படுகிறது, சிந்தனை கருத்தாகிறது. கருத்து தான் உதடு வழியாக பேசுகிற பொழுது பேச்சு, எழுத்து வடிவத்தில் பேசுகிற பொழுது எழுத்து, அது கலை வடிவத்தில் பயிலுகிற பொழுது படைப்பு. ஒரு பெண் ஒரு படைப்பை கொடுத்துருக்கிறார்கள். நேற்று டிசைன் பார்க்குற பொழுது மியூசிக் நீங்கள் தானேப்பால, பெரிய விஷயம். முதல்ல எழுதுறேன்னு சொல்கிறதே தைரியம் வேணும் இல்லையா? ஸோ அந்த வகையில் பெண்கள் சேர்ந்து ஒரு அற்புதமான ஒரு படைப்பை கொடுத்துருங்க. உழைப்பு முழுக்க கொட்டி கிடக்கு. நிச்சயமாக நீங்கள் என்ன நினைச்சு எடுத்தீர்களோ அந்த உயரத்தை தொடுவீர்கள். எல்லாம் வள இறைவனுக்கு நன்றி. வருகை தந்திருக்கும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ஊடக அனைவருக்கும் வணக்கம். மேக்னா அவங்க வந்து ஃபோன்லேயே தான் பேசிகிட்டு இருப்பாங்க, அவங்கள மீட் பண்ணதே இல்லை, ஃபஸ்ட் டைமாக மீட் பண்ணுறேன். ரொம்ப ஒரு கான்ஃபிடென்ட்டான ஒரு கேர்ள். ஒரு படம் பண்ணுறேன், டைரக்ட் பண்ணுறேன், ப்ரொடியூஸ் பண்ணுறேன், கேட்கும்போதே தோசை கல் மேலே நிற்கிற மாதிரி நிற்கும். ஏன்னா நாங்களாம் 9 படம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம், டைரக்ட் பண்ணியிருக்கோம். ஒரு படமும் எடுத்து ரிலீஸ் பண்ணுறதுக்குள்ளே அதோட வேதனை வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும். பட் ஆனால் நாங்கள் அதை ரசித்து பண்ணுறோம், பிடிச்சி தான் பண்ணுறோம். ஸோ இவங்க வந்து ஒரு கேர்ள் வந்து ஒரு படம் பண்ணுறாங்க, ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, டைரக்ட் பண்ணுறாங்க, கதை எழுதுகிறாங்க, ஆக்ட் பண்ணுறது பெரிய விஷயம். சாங்ஸு ட்ரெய்லர் ரொம்ப நல்லா இருந்தது, குவாலிட்டினா அவ்வளோ அழகாக இருந்தது. விவேக் சார் வந்து ஒரு வெள்ளைப்பூக்கள்னு ஒரு படம் பண்ணார், ஃபாரின்லேயே எடுத்தார். அந்த அளவுக்கு ஒரு ஸ்டாண்டர்டாக இருந்தது. நிச்சயமாக இந்த படம் வந்து ஏதோ ஒரு சிங்கப்பூரில் மட்டும் ரிலீஸ் ஆகிற படம் இல்லை, இங்கே தமிழ்நாட்டிலையும் ரிலீஸ் பண்ணலாம். அந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டியாக இருக்குது. நீங்கள் ரிலீஸ் பண்ணுறதுக்கு எல்லா சப்போர்ட்டும் இங்கே இருக்குது. நிச்சயமாக இந்த படம் வந்து வெற்றி அடையும். நீங்கள் உங்களை மாதிரி நிறைய பேர் இங்கே வரணும், அங்கேருந்து இங்கே வந்து நிறைய படங்கள் பண்ணணும். ஸ்ரீ சார் சொன்ன மாதிரி அத்தனை பேருக்கும் நிறைய பேர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. வாழ்த்துக்கள். அந்த என்டையர் டீம் அத்தனை பேரும் நல்லா பண்ணியிருக்காங்க. ஸ்பெசிஃபிக்காக அந்த ஹீரோயினில் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. கேமரா ஒர்க் நல்லா இருந்தது, சாங்ஸ் நல்லா இருந்தது. வாழ்த்துக்கள். அனைவருக்கும் வணக்கம். ஏன்னா இது ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா இப்போ அதிகமாக இங்கே ஒரு 3 ஆண்கள் 3 பெண்கள் இருக்காங்க. மேக்ஸிமம் நம்ம ஆடியோ லான்ச்செல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கதாநாயகி மட்டும் உட்காந்துருப்பாங்க. இதுவே ஒரு சமத்துவமான விஷயமா பார்க்குறேன், ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். அப்புறம் மேக்னா வந்துட்டு அவங்க ரொம்ப அந்த நடிப்பின் மீது ரொம்ப தீராத காதல் கொண்டவங்க. ஆக்சுவலாக அவங்க ஆக்டிங் பண்ணுறது தான் அவங்களோட பேஷனான ஒரு விஷயம். இங்கே தமிழ் சூழலில் நிறைய பேர்கிட்ட வந்து வாய்ப்பு கேட்டு அதுக்கான களத்தை தேடி தேடி அவங்க பயணிக்கும் பொழுது அதில் நிறைய விரக்திகள் அவங்கள அது இப்போ பண்ண முடியல அவங்களால.
அதனால தான் அவங்க வந்துட்டு ஒரு ப்ரொடியூசராகவும் அவங்களே ஒரு களத்தை அமைச்சிக்கினாங்க. இப்போ ஒரு டைரக்டராக, ஒரு ஆக்டராக, ஒரு ப்ரொடியூசராக எல்லாமே வந்துட்டு அவங்களே அமைச்சிட்டாங்க. இது வந்துட்டு எப்படின்னா ஒரு நம்ம இது அடிக்கடி பெண் 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 அப்படிலாம் சொல்லவே தேவையில்லை, இருப்பாலும் ஒரே ஈக்குவல் தான். அதனால் அது வந்துட்டு அவங்களுக்கான இடத்த அவங்களே அதை உருவாக்கிட்டாங்க. அந்த விதத்தில் வந்துட்டு அவங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போது இந்த மலேசியான்னும் பொழுது அது எனக்கு ஏதோ வந்துட்டு இப்போது நாங்கள் ஏன்னா கபாலி படம் பண்ணோம். கபாலி ஃபுல்லாக வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் மலேசியாவிலே ஃபுல்லாக ட்ராவல் பண்ணதுனால அங்கே இருக்கிற சந்து பந்து இங்கே இது எல்லாமே எங்களுக்கு ரொம்ப பரிச்சயமான விஷயம். அதனால் மலேசியான்னும் போது எனக்கு அது இதெல்லாம் பார்க்கும்போது அவர் அந்த லாங்குவேஜே வந்துட்டு அது ஒரு டிஃப்ரெண்ட்டான தமிழ், அது ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு கொங்கு தமிழ் மாதிரி அதில் ஒரு சின்ன ஒரு அன்பு இருக்கும் அதில். அதனால் அதை யாருமே இங்கே ஃபுல்லாக பேசலை. இங்கே ஒரு அழகான ஒரு ஒழுக்க தமிழ்லே பேசிட்டு இருந்தீங்க, அது ரொம்ப சூப்பரான தமிழ், அது நல்ல விஷயம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ் இது மாதிரி சார் சொன்ன மாதிரி இந்த படைப்பு என்பது உலகம் முழுக்க இப்போ வந்துட்டு பரவலாக்கப்பட்டு விட்டது. இப்போ வந்துட்டு நம்ம நெட்ஃப்ளிக்ஸ் இது மாதிரியான விஷயங்கள் அதனால் நீங்கள் இது இங்கே தான் போகும், இந்த கண்டென்ட் அப்படிலாம் கிடையாது. இருந்தாலும் இவங்க வந்துட்டு ஒரு தமிழ் இந்த அந்த மொழி உருவான வேரில் வந்துட்டு இந்த விஷயத்தை பண்ணணுன்றதுக்காக பண்ணிருக்காங்கல்ல, இதுக்கு அவங்களுடைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு இத்திரைப்படம் வெற்றி பெற என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களும்